இப்போ வந்துட்டு நான் +2 முடிச்சுட்டேன். குழந்தைகளோட ஒர்க் பண்ணணும். ப்ரீ ஸ்கூலு, நர்சரி, அங்கனவாடி மாதிரி ஏர்லி சைல்டுஹுட் ஃபீல்டில் வந்து கரியரை பில்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா இந்த இக்னோவில் டிசிஇ கோர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ்னா என்ன, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு டியூரேஷன், இதில் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கா, படித்ததுக்கப்புறம் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு இக்னோ பல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இக்னோவில் டிஇசிஇ அப்படின்னா டிப்ளமோ இன் ஏர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன். இக்னோலோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் படி இந்த ப்ரோக்ராம் வந்து யங் சில்ட்ரன்ஸோட கேரும் அவங்களோட டெவலப்மெண்ட்டும் அதை பற்றின எஜுகேஷனை நம்ம தியரியாகவும் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பர்டிகுலராக பிறந்த குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளோட ஏர்லி சைல்டுஹுட் அண்ட் கேர் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி அண்ட் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th +2வில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா இங்கிலீஷும் ஹிந்தி இல்லைன்னா தமிழ் மாதிரி அஃபிஷியல் ப்ரோக்ராம் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இக்னோவோட கரண்ட் ப்ரோக்ராம் பேஜில் மினிமம் 12 monthsனும் மேக்ஸிமம் 24 monthsனும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஓல்டு வெப்சைட்டில் 3 yearsனு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாலும் அதை மட்டும் வச்சு டிசைட் பண்ணாமல் இக்னோவோட கரண்ட் ப்ரோக்ராம் பேஜை செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே சேஃப். இப்போது இந்த கோர்ஸில் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து 32 கிரெடிட்ஸ் இருக்குது. 4 இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. டிஇசிஇயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து ஆர்கனைசிங் சைல்டு கேர் சர்வீஸ். இதில் வந்து சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு என்னென்ன தேவை, ரைட்ஸு, ப்ளே ஆக்டிவிட்டீஸு, ப்ரீ ஸ்கூல், டே கேர் சர்வீஸை பற்றி எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். செகண்டில் வந்துட்டு சைல்டோட ஹெல்த்து, நியூட்ரிஷன்ஸோ, சில்ட்ரனோட ஹெல்த்து, நியூட்ரிஷன், ஹைஜீனிக்கு, காமனான இல்னஸோ இல்லைன்னா பேலன்ஸ்டு டயட் மாதிரி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸில் இந்த சப்ஜெக்டில் வரும். தேர்ட் ஒன் வந்துட்டு சர்வீஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் சில்ட்ரன். இதில் வந்து குழந்தைக்கு இருக்கிற சர்வீசஸோ ப்ரோக்ராமு சைல்டு டெவலப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி இந்த சப்ஜெக்டில் வரும். ஃபோர்த்து வந்து ப்ராஜெக்ட் ஒர்க். இதை இந்த கோர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பார்ட்னே சொல்லலாம். இது ஜஸ்ட்டு தியரி சப்ஜெக்ட் மட்டும் கிடையாமல் ப்ரீ ஸ்கூல் இல்லைன்னா சைல்டு கேர் சிட்டிங்கில் யங் சில்ட்ரன்ஸோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்வால்வ் பண்ணுற ப்ராஜெக்ட் ஒர்க்கு தான் இந்த காம்பவுண்டில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் தியரியும் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்படின்னா யாரெல்லாம் இந்த கோர்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் இல்லையா நர்சரி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும், குழந்தையோட ஒர்க் பண்ண விரும்புகிறவங்களும், டே கேர், ப்ரீ ப்ரைமரி மாதிரி செட்டிங்ஸில் ஒர்க் பண்ண நினைக்கிறவங்களும், ஆல்ரெடி வந்து இசிசிஇ ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட நாலேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் இந்த ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ஏர்லி சைல்டுஹுட் கேர் சென்டர் ஸ்டார்ட் பண்ண இல்லைன்னா மேனேஜ் பண்ணுற விரும்புகிறீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டினா ப்ரீ ஸ்கூல், ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, நர்சரி ஸ்கூல், டே கேரில் இல்லைன்னா இசிஇ சைட்டில் டீச்சராகவும் இல்லைன்னா ஃபங்க்ஷனரி ரோல்ஸுக்கோ இது குவாலிஃபிகேஷன் ரிலவெண்ட்டாகவே இருக்கும். டிசி முடிச்சதுக்கப்புறம் எல்லா டீச்சிங் ஜாபுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஜாபோட எலிஜிபிலிட்டியும் குவாலிஃபிகேஷனும் ரெகக்னைஸ்டு பர்டிகுலர் எம்ப்ளாயிங் அத்தாரிட்டி இல்லைன்னா ரெக்யர்மெண்ட்டை நோட்டிஃபிகேஷன் டிபெண்டாக தான் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி வந்துட்டு 10th 12th, மினிமம் டியூரேஷன் 12 months, கரண்ட் இக்னோ பேஜில் வந்து 24 months. டோட்டல் வந்து 32 கிரெடிட்ஸ் இருக்குது, 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ